மனசு ஒரு மனசா ஒத்துமையாயிருச்சு இரு மனசு ஒரு மனசா ஒத்துமையாயிருச்சு இப்ப எது வந்தாலும் சமமா அத சுகமா நாம விட்டு கொடுத்து ஒட்டி உணர்ந்து வாழுவோமே நலமா அத கொஞ்சம் புரிஞ்சு நெஞ்சம் உணர்ந்து பாடுவோமே இதமா கண்மணிய காதலியே பொன்மணிய பூங்குயிலே கண்மணிய காதலியே அதனால அந்த இடத்துக்கு நான் மட்டும் வந்தா நல்லாவா இருக்கும்? இன்னொருத்தி வருவா பாருங்க. மணி அண்ணே, உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன். உங்களுக்கே தான் சத்தியமா. சரி, நல்லா அழகா பாக்குறவங்க கண்ணை கவர்ற மாதிரி அவளை பார்த்தீங்க இங்கனே மயங்கி விழுந்துருவீங்க. பாடுறதெல்லாம் பாட்டு நாங்கள் வாசிக்கணும். இது புது பாட்டியா? புது பாட்டா? நல்ல வேலை பாட்டு யாராவது படிச்சிருக்காங்களா? அது கிடையாதா? என்ன வேணாலும் பாட போல இருக்கே. கூட்டமெல்லாம் போயிருச்சு சேருதாங்க இருக்குதாங்க குத்த வச்சு பார்க்கணுமே கண்ணம்மா காலையில குனிய வச்சு குத்தணுமே. என்ன வாயில வர்றத பாட்டா சொல்லணும். நானே 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 பொன்னம்மா ரெண்டு போண்டா 10 ரூபாய் பொன்னம்மா ரெண்டு போண்டா
பிள்ளைய காப்பாத்த இந்த பாட்டுக்கெல்லாம் என்ன அடி அடிக்கிறாங்க. ஆலமணியில் 2 போட்டாக்குன்னு அதுக்கு துண்டு 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 எங்கே தானே எழுத்து பாரு. கோயிலா என்னங்க நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா? எங்கே போகிறோம்? லைட் ஆஃப் பண்ணால் போகலாம். எங்கே லைட் ஆஃப் பண்ணால் எங்கேயோ ஒன்றும் வெளியே இருக்க போவீங்க. எது வேற எங்கேயோ அப்படின்னு சொல்லாதீங்க. சரி நம்ம காட்டுக்கு காவலுக்கு போகிறோம். அது இருக்கட்டும். ம் நீ எனக்கு வேணாம். ஏன் வேணாம் வேணாம். நீ நான் உன்னையோட இருந்து நான் வாழ மாட்டேன். ஏன் வாழ மாட்டேன்? நான் உன்னைய வேணாம்னு சொல்லிட்டு என்னை வேணாம்னு சொல்லிட்டு எனக்கு எங்கள் அம்மா அப்பா உங்கள் அம்மா அப்பா கோயிலா உனக்கு ஒத்து வர மாட்டாடா? அப்படித்தான் சொல்கிறாங்க. உனக்கு ரம்மியா இருக்கா? உன்னை ரம்மியா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு எனக்கு எங்கள் அம்மா அப்பா பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்க. நீ அழுதாலும் வச்சாஞ்சாரு நீ வேணாம். குளிக்காத மணி அண்ணே, இந்த கதையெல்லாம் கேட்க மாட்டியா? நான் என்ன சொல்லனா கிறக விட்டு தொலைஞ்சுன்னு இரு. ஆமா நெசமாவானே? ஆமாங்க. என்னதாலும் கல்லானாலும் கடுக்கு புள்ளானாலும் நீ எனக்கு வேணாம். நான் வேணான்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க தங்கச்சிக்கு ரோசம் கேட்க மாட்டீங்களா? அவன் யோசனை நீ பார்க்குறேன் வேணாம் வேணா நம்ம கைப்பற்றிடுவோமான்னு. அதுதான் என்ன டைலாக் பேசும் சுடுதண்ணி அது என் தங்கச்சிடாது. சொல்லுனே, எனக்கு என்னென்ன குறைச்ச? எனக்கு மண்டையில குறைச்சலா, இல்ல என் கொண்டையில குறைச்சலா, இல்ல இந்த தொண்டையில குறைச்சலா? பேசணும் அடுத்த டைலாக் பேசக்கூடாது. இல்ல அழகுல குறைச்சலா? முட்டு நீ இருக்கிறது என் ரம்மியா வரா. முகரைய பாரு. ரம்யா வர்றாங்கன்னு சொல்ல இல்லையே, நல்ல இஞ்சி தின்ன குறங்காட்ட. அப்படி சொல்லாத. என்ன உன் முகர கட்டைக்கு 2 பொண்டாட்டி வேற கேக்குது. எனக்கு அப்புறம் எதா இருந்தாலும் செய்யறோம் செய்யல. பக்கத்துல பொம்பளை இருந்தா போதும். ஏய் புட்ட மாதிரி பேலா நீ லேடிஸ் இருக்கானே, எனக்கு சோறு இருக்கா இல்லையா வர சொல்லாத அழகிய நானும் தான் பாக்குறேன். அண்ணா என்ன ஆனா அவளை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. ஏய் என்னையா பொண்டாட்டிக்கிற பார்த்தது இல்லைங்கிற? பொண்டாட்டி இல்ல, கல்யாணம் பண்ண போறேன். யார் உங்க ஆத்தா அப்பன் சொன்னது? எங்க அம்மா அப்பா பார்த்து வச்சிருக்காங்க. உங்க அம்மா அப்பா ரம்மியா வந்தவனா அப்படியே அவளை கட்டி பிடிச்சி முத்தம் கொஞ்சம் செய். அவ இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை. வர சொல்லுங்க பாக்குறேன். இந்த ஆளை ரஞ்சிதா வரான். ரம்யா யாருப்பா? இதுதான் இந்த அழகியா? என்னது? நீங்க ரம்யாவோட அப்பத்தாவா இல்ல அம்மாச்சியா? நான் தான் அந்த ரம்யா. என்ன நீங்க தான்? அண்ணே கொஞ்சம் வாய்ஸ் எக்கோ. என்ன நீங்க தான் அந்த ரம்யாவா? நீங்க தானா? கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா கொடுக்கவா துடிக்கிறேன் நானே, பறிக்க சொல்லி தூண்டுதே பவளமல்லி தோட்டம், நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ளே கூச்சம், கொடியிலே கொடி இல்ல குமார் இல்லன்னு. ஏமா அவளுக்கு என்ன அழகு? இந்த முகரை பார்த்து அந்த பாட்டு பாடுன நல்ல நல்ல வெயில்ல ஓட்ட காரு. ஏய் போயா சீ, அவளை தொட்டது என்ன தொடாத முதல்ல. அப்படி பேசாத. ஐயோ வாயை பாரு கரு. ஏய் நீ என்னடா சொல்றது? எனக்கு நீ வேணாம். அவளோட நீ போயிட்ட. நீ எனக்கு வேணவே வேணாம். நீ வேணா, நீ போடா, எனக்கு வேணாம். அந்த முகரை பார்த்துட்டு வந்துட்டு என்ன வேற பாக்குறங்கற? அத்தான் நீங்க அத்தா அதோட செத்தாண்டி, அத்தோட செத்துறாண்டி. நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு திருமணத்து மேரேஜ்ல இஷ்டம் இல்லைங்க. ரம்யா அப்படி சொல்ல, உன்னை நம்பிதான் என் சொந்த வந்தமே வேணாம், கோயிலெல்லாம் வேணாம்னு நீங்க வந்துட்டேன். ஏன் இஷ்டம் இல்லை? தயவு செய்து மன்னிச்சிருங்க. ஏன்? நான் படிப்பை முடிச்சுட்டு தான் மேரேஜ் பண்ணிக்கிறோம். ஏன் நீ படிக்கணும்னா நான் படிக்க வைக்கிறேன். அப்படி என்ன படிக்கிற? MTS. என்னது? என்ன படிக்கிற?
எம்டிஎஸ். எம்டிஎஸ் தான் மினி பஸ் பேர் மாதிரில தெரியுது. மினி பஸ் இல்ல, புதுக்கோட்டையில இருந்து மதுரைக்கு போற பஸ். எம்டிஎஸ்ஸா? சத்தியமா உங்க மேல எனக்கு விருப்பம் இல்லைங்க. அப்படி சொல்லாத ரம்யா. என்னை ஒரு பையன் விரும்புறானா? அப்ப வேணாம் ரம்யா, நான் இருக்கேன். என்னை விட்டுட்டு தெருவில் விட்டு போயிடாத. உன்னை கல்யாணம் பண்ண எனக்கு பயமா இருக்கு மச்சான். ஏன்? நான் ஒரு நாளைக்கு 3 கோடி அரிசி வேக வைக்கணும். உன்னை கட்டிக்கிட்டேன். அடியே ரம்யா, நான் சோறுங்கிற நீ பெருசா நினைக்காத. நான் சோறாக்கி தவிச்சு போயிடுவேன். சரி, அது வாசி மன்னிச்சிருங்க மச்சான். அப்படி மட்டும் மன்னிச்சிருங்க. உங்களை கட்டிக்கிற மாட்டேன் மட்டும் அந்த வார்த்தை மட்டும் சொல்லாத ரம்யா. என் வாழ்க்கையே நின்றேன். வாழ்க்கையே நீதென்ற ஆனா ஓட்ட உலக்க இருக்கா நான் எனக்கு சந்தேகமா. உலக்க இல்லைன்னாலும் பரவாயில்ல, பக்கத்துல வாங்கியாவது வச்சுக்கிடுவோம். அப்பா காட்டு காவலுக்கு போய் சொல்லிருக்காரு. இப்பத்தே முழிச்சிருக்கியா? அறுத்து என்ன தருப்ப? தங்கச்சியா? யாரு தங்கச்சி? ஒண்ணுத ஒட்ட புடிச்சு நறுக்கி போட பாத்துக்க. யாரு தங்கச்சி? யாரு தங்கச்சி? அதுலயே மிதிப்பேன். ஏன் நத்து அங்க இருந்து வந்துட்டா இவன் ஏன் அழகுல எதுல அங்க இருந்து வந்துட்ட என்னை மாதிரி எம்முட்டி இதே மாதிரி அங்க இருந்து வந்து அத்தும்லாம பொத்தும்ல. ஏய் அது இல்லாம நடந்துக்கிட்டு ஏய் ஓய் மரியாதை மான கட்டு பாரு உனக்கு. யாரு? ஏய் என்னடி தென்பாண்டி ஜீமையில தேரோடு வீதியில இப்படி பாட்டு படி தாண்டா இருந்த 150 ஆளும் போயிடுச்சு. இப்ப 30 ஆள் தான் இருக்கு. அதுவும் கொஞ்சம் நாடாத்த நிப்பாட்டுற மாதிரி. இல்ல தென்பாண்டி சீமையில என்னவே நடந்துச்சு. எல்லாம் இந்த அவசாரி பேரை சொல்லணும். எல்லாம் இந்த அவசாரி பேரை சொல்லணும். ரம்யா, என்னை மட்டும் அவசாரி பையன் சொல்ல. நல்ல பொதிமாடாட்ட இருந்துகிட்டு அவசரமா பையல சொல்லணும்னே. அப்படியா? ஒரே தசாய குத்துது சுருக்கு. ஆமா மச்சான், நம்ம எங்க போறோம்? நம்ம காட்டுக்கு போறோம். காட்டுக்கு கொல்ல. ஏய் காடா பொரிய காட்டுக்கு கொல்லங்கற வேகமா கூப்பிட்டா வர முடியும். தங்கச்சி சாம்பிளையானாலும்
ராசியாரு அண்ணா அம்பிள்ளையானா ஏய் வா ஆம்பளையா பொம்பளையா அம்பிள்ளையானா டேய் டேய் காலை பாரு கொல்லிக்கட்ட மாதிரி உங்க அத்தாச்சுமா அவ என் காலையில வருவாளா அவ என்னது அவ எங்கம்மா இங்க வாமா மூச்சியை கட்டணும் ஐயே என்ன போமா தள்ளுமா அண்ணே இந்த பிள்ளை உனக்கு வேண்டாம் இந்த பிள்ளை அழகாவே இல்லை அப்ப ஏன் மூஞ்சில முழிக்க வேணாம் சொல்லிட்டானே இவளை புடிச்சிருக்கேன் அண்ணா இந்த அழகு தேவதையை எங்கன்னா பிடிச்ச தேவோட்ட சந்தையில இந்த பிள்ளை பேசாதன்னு சொல்லியிருக்கேன் போயிரு உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அண்ணா இந்த பிள்ளை நீ கட்டவே கூடாது இது மாதிரி ஒரு ஒரு அழகு எங்க போனாலும் உனக்கு கிடைக்காது இருந்து வாழ வேணா நொப்ப வீட்டுக்கு போயிரு ஏன் உங்க குடும்பமே எனக்கு வேண்டாம் போங்க ரசனா கட்ட குடும்பம் குடும்பத்துல ஈயத்த காட்சி ஊத்துங்க போய் 5 ரூபாய் சூட வாங்கிட்டு வா ஏன் கொளுத்திக்க போறியா இவங்க கண்ணு வச்சுட்டாங்க என் அழகு கண்ணு வச்சு விட்டாலும் 5 ரூபாய்க்கு சூட காய் கொளுத்தி அண்ணி அண்ணி உண்மையிலுமே ரொம்ப அச்சோ கூச்சப்படுறாங்கண்ணா தொட்டாலே உன் ஆத்துனா வெக்கப்படுற ரம்யா முத்து ரோசா என்ன பேரு ரம்யா 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 அம்மியான்ட்டு இங்கே வாங்க ரொம்ப அழகாக இருக்கீங்க சத்தியமாக சொல்கிறேன் உங்களுடைய மண்டை அழகு உங்களுடைய கொண்டை அழகு உங்களுடைய பூ அழகு அதெல்லாம் எனக்கு வேண்டாம் உங்கள் பொட்டு அழகு எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சத்தியமாக நீங்கள் தான் எனக்கு அண்ணியா வரணும் வேறு யாரும் வரப்படாது நானும் அதை தானே நினச்சிக்கிட்டே இருக்கேன் அப்போ இந்த பிள்ளை பிடிக்கலையா உனக்கு ஏன்டி இத்தனை தெய்வத்தை வென்ற எங்க குடும்பத்துக்கு வரலாம் நீ கொடுத்து வச்சிருக்கணும்பா கொடுத்து வச்சனால தானே வந்திருக்கேன் இங்க நீங்க என்ன தெரியுமா இந்த அண்ணனை கட்டிக்கிறேன் மனசாட்சியத்துக்கு சொல்றேன் அதுல இந்த அண்ணி அழகா இருக்குது என்ன அழகு இந்த மரணம் அந்த கண்ணழகே கண்ணழகு அவ கோடி போறாம பறறா இப்படி ரம்யா சத்தியமா பாத்து வேணாம் பொறாம எப்படி பரக்கூடாதுப்பா சீச்சி கர்மம் ஏய் கல்யாணம் பண்ண விட்டு அழுகாதீங்க பாரு நீ விரட்டி விட்டுனே வீட்டை விட்டு விரட்டி விடு ஜீவாம்சம் என்ன ஜீவாம்சம் ரம்யா கொடுத்துக்கலாம் இங்க பாருங்க அண்ணே நீ விரும்பினது இந்த பிள்ளைய ஆமா கட்டிக்கிட்டதா இங்க மாசமா இருக்காங்களா ஆமாடா எத்தனை மாசம் 3.75 அது மாசமா இருக்கா நீ இருக்கியாடா அவ மாசம் ஆக பத்து கடைசியில என்னைய மாசம் ஆக்கி விட்டா சரி கொஞ்சம் கூட பொறுப்பு உண்டா என்னடா உங்களுக்குலாம் பொறுப்பு உண்டா அண்ணன் பொறுப்பு இல்லாம இருக்கேன் பொறுப்பு இல்ல உனக்கு 1க்கு 2 பொம்பளை கிடைச்சதும் வந்த வேலையவே நீ மறந்துட்ட அப்படி சொல்லாத டேய் பொறுப்பு உண்டான்னு கிட்ட சேர்த்து பேசல நாடு அண்ணா நமது தந்தையார் சொல்லியிருக்கிறார் நமது குலவழக்கப்படி ஆண்கள் உழுது பயிடுவதும் பருவமனித பெண்கள் பாதுகாக்க வேண்டும் என்பது குலவழக்கமா தங்கச்சி வீட்டுக்கு ஒரு கன்னி பெண்கள் காவலுக்கு செல்லும் அப்பா சொன்னது போல ஏன் இன்னும் மல்லிப்புல காவலுக்கு போகவில்லை என்று சொல்லி நாட்டு மக்கள் எல்லோரும் குறை கூறியிருக்கிறார்கள் அண்ணா மக்களுடைய குறையை நம்ம காட்டுக்கு போகணும் தங்கச்சி மக்களுடைய குறையை தீர்க்க வேண்டியது மன்னனுடைய கடமை அல்லவா நமது தந்தையார் இல்லா வாழ்க்கை இல்லை நீ நல்லா இருப்ப மணி நீ ஸ்லோகத்துல இருப்ப போல இருக்கு எப்படா சந்து கிடைக்குதோ அப்படா சிந்து பாடிடுறேன் இங்க பாருங்க இதெல்லாம் நடிப்புங்க சும்மா கிடையாது தெரியுமா அருமை அண்ணா தங்கை நமது தந்தையார் காடிற்கு செல்ல சொன்னாரே தந்தையார் காட்டில் இவர்கள் எல்லாம் துணைக்கு வருகிறார்களா காடு என்றாலே கொடிய கொடிய மிருகங்கள் வாழக்கூடிய இடமாச்சு இந்த இடத்திற்கெல்லாம் சென்று நான்லாம் காட்டுக்கு வரல ஏன் அங்க பார்த்து உங்களை பார்த்து பயப்படுறதுக்கா நல்லா இருக்கும் என்ன மிருகம் இருக்கும் சிங்கம் கரடி புளுத்திருச்சு சந்தோஷம் தான் சரி அண்ணா இப்படி சந்தோஷம் இருக்கு அச்சச்சோ அடடா என்னாச்சு தம்பி மணி ஆஹா இதுதான் தேர் சொன்ன நந்தவனமா ஆமாடா வண்ணவன மலர்கள் பூத்த பூத்த குலுங்குகின்றனவே அதனால இந்த இடத்துக்கு வந்தமே ரொம்ப சந்தோஷம் நாங்கெல்லாம் கூட்ட கூட்டமா வருது இதை வேற விரட்டணும் என்ன நீங்க என் பக்கத்துல வர்றீங்க இருந்தாலும் உங்க நாத்துனால நாத்தனா பக்கத்துல தான் வரணுமா நாத்தனாலே எதிரி தானே இல்ல இல்ல நீங்க அவ்வளவு ஒற்றுமையா இருக்கீங்க உங்களை பார்த்தோன்னு ஒரு சந்தோஷம் அழுகாதீங்க அதான் நாத்தனா நீங்க ஒற்றுமையா இருந்தா குடும்பம் நல்லா இருக்கும் இல்ல நான் சோத்துல வசதி நீ எதிர்பார்த்த மாதிரியே உனக்கு நாத்தனா ஒண்ணுக்கு 2 அவ ஒற்றாளா இருக்க நான் ஒரு தங்கச்சி ஒத்த புள்ள இருக்கேன் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் என்ன சடா எரும மாடு மலமா நீ ஏன் கால போற நான் இருக்கேன் சேர்ந்துக்கிட்டீங்களா இப்பதான் நீ ரொம்ப அழகா இருக்கமா உண்மையிலுமே சார் ரொம்ப அழகா இருக்க அவங்களோட சேர்ந்ததுனால இல்லனா உன்னை அழகுனே சொல்ல முடியாது அந்த சந்தோஷத்துல ஒண்ணு சேர்ந்தாங்க பூரிப்பு சரி இருக்கட்டும் அதனால கொஞ்ச நேரம் ஆடிப்படலாம்மா ஏ தன்னே நானே தானே நானே அம்மா தன்னே தன்னே நானே தன்னே நானே 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 ஏ தன்னே நானே தானே நானே அம்மா தன்னே
இவ்வளவு நேரம் வர்ணிச்சுக்கிறதுக்கு ஒரு கேடா மேல போட சொல்லு. மேல போடுமா? ஏன்டி மேல போடுறீ? மொத்தமா தொங்கிரு அப்படியே. ஏய் தோல்ல போடுறீ. நான் இதுக்கா வந்திருக்கேன். ஆளு மாறாப்ப என்ன எங்கே போடுவாங்க? பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை? இன்னும் பச்சையா தெரியுது நாத்தனாவுக்கு உள்ள. பெண்ணுன்னா முதல்ல எடுத்துக்காட்டா இருக்கணும் தெரியுமா? இவளை என்ன செய்யுது? பெண்கள் முதல்ல அடக்கடக்கமா இருக்கணும். அடக்கமான பெண்களை எங்க பார்க்கலாம்? உங்க அத்தாச்சி அப்படி அவன் பேசாம டீசெண்டா பேசுமா.